கோல்டு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டோ, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒரு பெரிய மார்க்கெட்டோ, அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்டாக் யார்ட்ஸ், அதாவது கேட்டல்னு சொல்றோம்ல, மாடு, மாட்டினுடைய இறைச்சி அல்லது ஆடு, குதிரைகள், இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட். அதனாலதான் இதை பாத்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட்டுக்கு இணையாக சொல்றாங்க இந்த ஃபோர்ட் வர்த்ங்கிற இந்த டவுன். அதாவது அமெரிக்காவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டெக்சாஸ் தான். இது அவ்வளவு பெருசு. ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போறதுக்கு 10 மணி நேரம் ஆகும் நிறுத்தாம நீங்க கார்ல போனாலே அப்படிங்கிறாங்க. பெரிய அளவுக்கு இங்க விவசாயமே கிடையாது. என்ன சொல்ல போனா ரொம்ப குறைவு தான் விவசாயம். இங்கு விளைச்சல் நிலங்கள் ரொம்ப கம்மி, ஆனா மேய்ச்சல் நிலங்கள் ரொம்ப அதிகம். அப்ப இந்த மாடுகளுக்கு மேய்கிறதுக்கு போய் சாப்பிடுறதுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இங்க என்னடா பண்ணலாம், இந்த இடத்த வச்சு என்ன செய்ய முடியும், ஆகா இப்படி ஒரு இடத்துல இருக்கமே பாலைவனா, இங்க விளைச்சல் வழியில அப்படிலாம் யோசிக்காம இறக்குற மாட்டெல்லாம் கொண்டாதுன்னு கேட்டில் ஃபீல்டா அதை மாத்தினாங்க. அந்த ரான்ச்சஸா உருவாக்குனாங்க. பண்ணைகள்னு சொல்லுவாங்களே, பண்ணைகள்லாம் இங்க எப்படி 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் பண்ணைகள் அப்படியே மாடுமையும் ஒரு பெரிய எம்பையரா, ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரா, ஒரு மல்டி பில்லியன் கம்பெனியா ஒரு இண்டஸ்ட்ரியை மாத்துறது எப்படின்னு இவங்ககிட்ட தான் கத்துக்கணும். இல்லைன்னா நம்ம ஊர்ல பாருங்களேன், மாடு மேய்க்கிறாங்க. சாதாரண சொல்லிட்டு போறோம், உலகின் 2வது பெரிய பால்வள நாடு நாம. நான் குறை சொல்லல, ஆனா அப்ப நம்ம இன்னமும் கூட அதை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த கேட்டல் இண்டஸ்ட்ரியை வேர்ல்டோட பெரிய மார்க்கெட்டா மாத்துனதுங்கிறதுக்கு பின்னால பிரெயின்ஸ் இருக்குல்ல, அவங்க பில்ட் பண்ண அந்த ஆர்கிடெக்சர் ஐடியா இருக்கு. ஆர்கிடெக்சர் நாட் ஜஸ்ட் கட்டிட அமைப்புகளை சொல்ல, ஒரு பிசினஸ் எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். The big brains have to work on how to run the engine, not to இந்த சக்கரத்தை சுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்க கூடாதுமாங்கல. பெரிய மூலம் வச்சிருக்கவங்க அந்த வேலை பார்த்துருக்கான். அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறி இருக்கு. இன்னொரு வால் ஸ்ட்ரீட் இது அப்படின்னு சொல்றாங்கன்னா சும்மா கிடையாது. அவ்வளவு பெரிய பொருளாதாரம் இந்த ஃபோர்ட் வர்த்ல இருந்து ஒர்க் ஆயிருக்கு. எத்தனை லிட்டர் பால், பால்கோவாக்கு எவ்வளவு போயிருக்கு, மோருக்கு எவ்வளவு போயிருக்கு, நெய்க்கு எவ்வளவு போயிருக்கு, இங்க மக்களின் உணவு தேவைக்கு இருக்கு, பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு. இதை கணக்கிட படித்தவன் வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. அரசியல் தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.